அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் மார்ச் 27, 2025 பங்குனி 13ஆம் நாள் வியாழக்கிழமை. அனைவருக்கும் இனிமையான நாளாக அமைய டைகர் குடும்பம் சார்பாக வாழ்த்துகிறோம். நாம் அன்புடன் செய்யும் சின்ன சின்ன செயல்கள் கூட ஒருவரின் வாழ்க்கையில் பெரும் மாற்றத்தையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்திவிடும். உலகில் அன்பை விட வலிமையானது எதுவும் இல்லை. இப்பொழுது நாம் அனைவரும் 8 மீது நிற்கிறோம். நமது விஷன் மிஷன் இறைவணக்கம் கூறப்போகிறோம். இதை நான் சொல்ல சொல்ல அதன் இடைவெளியில் நீங்களும் அதை திரும்பச் சொல்லுங்கள். அப்படி சொல்வதனால் உங்களுக்குள் ஆற்றல் பெருகுவதை நீங்கள் உணர்வீர்கள். உங்களுக்குள் ஆனந்தமும் ஆரோக்கியமும் நிலைத்திருக்க இது உதவும். டைகர் விஷன். மனம், புத்தி, உடல் மூன்றும் சமநிலையில் இருந்தால் வாழ்க்கை பிரகாசிக்கும். டைகர் மிஷன். ஒரு தனி மனிதனின் தொடர்ச்சியான ஆரோக்கியமும் பொருளாதாரமும் இவ்வுலகை மாற்றும். டைகர் இறைவணக்கம். என் வாழ்க்கையின் நம்பிக்கையாயிருக்கும் இறைவா, நான் சேவை செய்யும் இந்த அமைப்பே நீ வாழும் இடமென எண்ணுகிறேன். நான் தினமும் செய்யும் பணியே எனது கடமை என நம்புகிறேன். எனது உடலை கண்ணும் கருத்துமாய் பாதுகாப்பதே எனது பொறுப்பு என உணர்கிறேன். நன்றி இறைவா. நாம் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியத்தோடு ஆனந்தமாய் வாழ்வதற்கு நமக்கு ஆயுள் முழுவதும் ஆசானாய் 8 நடைப்பயிற்சியை கற்றுத்தர வருகிறார் நமது குரு டாக்டர் டைகர் தேன்கூடு பிரபாகரன் அண்ணா அவர்களை உற்சாகத்தோடு வரவேற்கிறோம். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த அற்புதமான காலை வேளையில் 9 மூட்டுகளையும் அசைக்கக்கூடிய அற்புதமான பயிற்சிகளை முடிச்சுட்டு 27 முறை சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய தோப்பு காரணங்களை முகம் வளர்ச்சியோட மனம் மகிழ்ச்சியோடு முடிச்சுட்டு 8 நடப்பதற்காக தயார் நிலையில் இருக்கிறோம். 8 மீது நிற்கிறோம். கிழக்கு மேற்காக நடப்பவர்கள் கிழக்கு திசையிலிருந்து மேற்கை நோக்கியும், தெற்கு வடக்காக நடப்பவர்கள் தெற்கு திசையிலிருந்து வடக்கை நோக்கியும் நமக்கான முதலடி எடுத்து வைத்து நடக்க வேண்டிய தருணம். பேசிக் கோர்ஸ் மற்றும் அட்வான்ஸ் கோர்ஸ் 2 பேருமே இப்போ முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்கலாம். பெண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் ஆண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், அதாவது பெண்கள் லெஃப்ட் சைடிலும் ஆண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டு இருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். ஒவ்வொரு விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தந்து கொண்டே இருக்கிறது. நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி கண்டு கொண்டே இருக்கிறோம். அவ்வாறாக இன்றைய விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தரப்போகிறது. நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி காணப் போகிறோம். ஒவ்வொரு நாளும் நமது நடையை தொடங்கும் போது நாம் பல நினைவூட்டல்களை நினைவூட்டுவது வழக்கம். அவ்வாறாக இன்றைய நினைவூட்டல்கள் நம்மளுடைய பயிற்சிகளை முயற்சிகளை தொடங்குவதற்கு முன்பாக நாம் முதலில் செய்ய வேண்டியது நமது தாயை வணங்க வேண்டும், நமது தந்தையை வணங்க வேண்டும், நமது குருமார்களை வணங்க வேண்டும், நமது இயற்கையை இறைவனை பிரபஞ்சத்தை வணங்க வேண்டும், நமது இஷ்ட தெய்வங்களை வணங்க வேண்டும், நமது மூதாதையர்கள் முன்னோர்களை வணங்க வேண்டும். அவர்களிடம் நன்றி கூறி அவர்களிடம் அருளாசி பெற்று நமது பயிற்சிகளை முயற்சிகளை தொடங்க வேண்டும். இவ்வாறாக தொடங்கக்கூடிய அத்தனை முயற்சிகளும் பயிற்சிகளும் வெற்றியில் நிறைவடையும் என்பதை மனதில் நினைத்து ஒவ்வொரு நாளும் இந்த செயலை செய்து தொடங்க வேண்டும். தொடர்ந்து 2 டம்ளர் வெதுவெதுப்பான நீர் பருகி நமது பயிற்சிகளை தொடங்கி இருக்க வேண்டும். நமக்கு அருகில் எப்பொழுதுமே குடிநீர் இருக்கும்படியாக பார்த்து கொள்ள வேண்டும். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்த்திருக்க வேண்டும். விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்த்திருக்க வேண்டும். சுவாசத்தை சோதித்து பார்த்திருக்க வேண்டும். நம்மை இணைத்து வைத்தவர்களையும் நாம் இணைத்து வைத்தவர்களையும் மனதில் எண்ணி அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருக்க வேண்டும் என்ற பிரபஞ்சத்திடம் வேண்டி இருக்க வேண்டும். தொடர்ந்து நம்மளுடைய ஆழ் மனதில்
கேட்க வேண்டிய முக்கியமான முத்தான 3 கேள்விகளை நாம் கேட்டு இருக்க வேண்டும். அதற்கான பதில்களை வாங்கி இருக்க வேண்டும். முதல் கேள்வியாக, நாம் எதற்கு இப்பொழுது 8 நடை நடந்து கொண்டிருக்கிறோம்? நாம் ஏன் டைகர் குழுமத்தில் இணைந்து பயணிக்கிறோம்? மூன்றாவதாக, நாம் நமது இலக்கை நோக்கித்தான் பயணிக்கிறோமா? இந்த முத்தான முக்கிய 3 கேள்விகளை ஆழ்மனதில் கேட்டு அதற்கான விடையை பெற்றிருக்க வேண்டும். நாம் எதற்காக இப்பொழுது 8 நடை பயிற்சியை மேற்கொள்கிறோம்? நமது ஆரோக்கியத்தை பெறுவதற்காக, ஆரோக்கியத்தை மீட்டெடுப்பதற்காக, ஆரோக்கியத்தை தக்க வைப்பதற்காக, ஆரோக்கியத்தை புதுப்பிப்பதற்காக. இதில் 4ல் ஒரு பதில் நிச்சயமாக எல்லாரிடத்திலும் இருக்கும். தொடர்ந்து நம்ம ஏன் டைகர் குழுமத்தில் இணைந்து பயணிக்கிறோம்? டைகர் குழுமத்தை பற்றி நீங்கள் அறிந்தவை என்ன அப்படிங்கிறது உங்களுடைய ஆழ்மனம் சொல்லி அதற்கான பதிலை தரும். நாம் நமது இலக்கை நோக்கித்தான் பயணிக்கிறோமா அப்படிங்கிற அந்த கேள்விக்கு இலக்கு என்ன என்பது நினைவில் வந்திருக்கும். இலக்கை நோக்கி எவ்வளவு தூரம் வந்திருக்கிறோம், இன்னும் எத்தனை நாட்களில் இலக்கை அடையப் போகிறோம், எட்டிவிடும் தூரத்தில் தொட்டுவிடும் தூரத்தில் இலக்கு வந்துவிட்டது அப்படிங்கிற அந்த எண்ணம் நமக்கு வர ஆரம்பிக்கும். இலக்கை நோக்கி நம்மளுடைய அடியை எடுத்து வைக்க ஆரம்பிப்போம். இலக்கை விட்டு நாம் வேறு எங்கேனும் திசை மாறி இருந்தால், மடை மாறி இருந்தால், நம்மளுடைய கவனச்சிதறல் ஏற்பட்டிருந்தால், இப்போ நம்ம ஒருநிலைப்பட்டு இல்லை நாம் இலக்கை நோக்கி பயணிக்கலாம்னு போன பாதையை விட்டு நம்ம மீண்டும் இலக்கை நோக்கி பயணிக்கலாம். இலக்கு 8 நடை பயிற்சியில் கூடுமான வரை எல்லாருடைய இலக்கும் 2 விதத்தில் தான் இருக்கும். என்னையை பொறுத்தவரை நான் அப்படித்தான் எல்லாரிடத்திலும் எதிர்பார்க்கிறேன். இலக்குகளை டைகர் குழுமத்தில் 8 நடையில் நடக்கும் பொழுது நீங்கள் இலக்கு வைக்க வேண்டும் என்றால் அது 2 இலக்கு தான். ஒன்று உங்களுடைய ஆரோக்கியம், இன்னொன்று உங்களுடைய பொருளாதாரம். இந்த 2 இலக்குகளை தான் நீங்கள் வச்சுருக்கணும். அதன் பிறகு நீங்கள் விசுவலைசேஷனில் நீங்கள் என்ன வேண்டுமானாலும் கேட்கலாம். உங்களுடைய கல்வி சம்மந்தப்பட்டது, உங்களுடைய குடும்பம் சம்மந்தப்பட்டது, இன்னும் உங்களுக்கு என்னவெல்லாம் ஆசை இருக்கிறதோ அதையெல்லாம் நீங்கள் விசுவலைசேஷனில் பண்ணலாம். ஆனால் 8 நடை பயிற்சியில் நீங்கள் இலக்கு அப்படின்னு இப்போ நான் கேட்கும்போது இந்த இலக்கை நோக்கி தான் பயணிக்கிறோம்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா 2 தான் வைக்கணும். அது நம்ம ஆரோக்கியம் சம்மந்தப்பட்டது, 2 நம்மளுடைய பொருளாதாரம் சம்மந்தப்பட்டது. இதை மனதில் கொண்டு நமது முயற்சியை நாம் தொடங்கினால் அன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி நாளாக அமையும் என்று கூறி தொடர்ந்து நம்ம இப்போ ஒரு கதை கேட்க போகிறோம். இந்த அற்புதமான கதையை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்திருப்பவர் சகோதரி டைகர் ராஜேஸ்வரி ஃப்ரம் அமராவதி புதூர். சகோதரி சிவகங்கை டைகர் கிளப்பில் உறுப்பினராக இருக்கிறாங்க. சகோதரி டைகர் ராஜேஸ்வரி ஃப்ரம் அமராவதி புதூர் சிவகங்கை டைகர் கிளப் உறுப்பினர். அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும். அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும். அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று என்னுடைய வேண்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை சகோதரி டைகர் ராஜேஸ்வரி ஃப்ரம் அமராவதி புதூர் சிவகங்கை டைகர் கிளப் உறுப்பினர் அவர்களுக்கு வழங்குமாறு அன்போடு கேட்டு இப்பொழுது அந்த கதையை கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம். வாருங்கள். ஒரு ஊரில் ஒரு விவசாயி இருந்தார். அன்று அவரின் பிறந்த நாள் என்பதால் அவருக்கு அவருடைய மனைவி ஒரு கை கடிகாரத்தை ஆசையாக பரிசளித்திருந்தார். அதை கட்டிக்கொண்டுதான் அன்று நிலத்திற்கு சென்றார் அந்த விவசாயி. நிலத்தை உழ வேண்டுமே, கையில் கட்டியிருந்தால் மண்ணாகி விடுமே என்பதால் அதனை தன்னுடைய வேஷ்டியிலே முடிந்து வைத்து கொண்டு நிலத்தை உழத் தொடங்கினார். வேலைகளை எல்லாம் முடித்துவிட்டு களைப்புடன் மரத்தடியில் வந்து அமர்ந்தவருக்கு பேரதிர்ச்சி. வேஷ்டியில் முடிந்து வைத்திருந்த கடிகாரத்தை காணவில்லை. மிகவும் பதறிப்போய் பரபரப்புடன் நிலமெங்கும் தேடினார். மண்ணையெல்லாம் தோண்டி தோண்டி பார்த்தார், கிடைக்கவே இல்லை. கண்களில் கண்ணீர் வராததுதான் மிச்சம். அந்த அளவுக்கு சோகமாகி போனார் அந்த விவசாயி. தலையில் கை வைத்து அப்படியே அமர்ந்து விட்டார். அப்போது பக்கத்து நிலத்தில் சில சிறுவர்கள் விளையாடி கொண்டிருந்தார்கள். அந்த சிறுவர்களை அழைத்து தேடச் சொன்னால் ஒருவேளை கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது என்று நினைத்து அவர்களை அழைத்து, என்னுடைய கை கடிகாரம் இங்கே தொலைந்து விட்டதப்பா, நீங்கள் தேடி கண்டுபிடித்து கொடுங்கள், உங்களுக்கு 5 ரூபாய் தருகிறேன் என்று சொல்ல, அந்த சிறுவர்களும் ஆர்வத்துடனும் ஆரவாரத்துடனும் நிலமெங்கும் தேடினார்கள். கூடவே இந்த விவசாயியும் இன்னொரு முறை தேடினார். இறுதி வரை அந்த கடிகாரம் கிடைக்கவே இல்லை. விவசாயி மனம் நொந்து போனார். வந்திருந்த சிறுவர்கள் எல்லாம் கிளம்பிவிட ஒரே ஒரு சிறுவன் மட்டும், ஐயா, நான் மீண்டும் ஒரு முறை தேடி பார்க்கட்டுமா என்று கேட்டான்.
நாம் அனைவரும் இவ்வளவு நேரம் தேடிவிட்டோமே அப்பா, இனிமேல் எங்கு போய் தேடப் போகிறாய் என்று விரக்தியோடு கேட்டார். இருந்தாலும் அவன் நம்பிக்கையை ஏன் கெடுப்பானேன் என்று, சரி தம்பி போய் தேடு என்று சொல்லிவிட்டு இவர் அப்படியே அமைதியாக உட்கார்ந்து விட்டார். சென்ற சிறிது நேரத்தில் அந்த சிறுவன் கடிகாரத்தோடு வந்தான். அதை பார்த்த அந்த விவசாயிக்கு எல்லையில்லாத ஒரு மகிழ்ச்சி. அந்த சிறுவனை அப்படியே அணைத்து கொண்டார். நாம் இவ்வளவு தேடியும் கிடைக்கவில்லையே, நீ எப்படி எப்பா கண்டுபிடித்தாய் என்று ஆர்வமாக கேட்க, அந்த சிறுவனோ, நான் நிலத்தின் சில இடங்களுக்கு சென்று அமைதியாக கண்களை மூடி உட்கார்ந்தேன். அவ்வாறு ஒரு இடத்தில் உட்கார்ந்திருந்து கவனம் செலுத்திய போது சுற்றிலும் சத்தம் இல்லாததால் அந்த கடிகார முள்ளின் டிக் டிக் சத்தம் எனக்கு மெதுவாக கேட்டது. இன்னும் ஆழமாக கவனித்தேன். அந்த சத்தம் வரும் திசையும் எனக்கு தெரிந்தது. அதை நோக்கி போனேன். கடிகாரம் அங்கே இருந்தது என்றான். விவசாயி ஆச்சரியத்தோடு அவனை பார்த்து 5 ரூபாய் பணத்தை எடுத்து அவன் சட்டைப்பையில் வைத்துவிட இருவரும் மகிழ்ச்சியோடு வீடு நோக்கி சென்றார்கள். பரபரப்பும் அவசரமும் நமக்கு தோல்விகளையும் ஏமாற்றங்களையும் விரக்தியையுமே தரும். ஆனால் அமைதியும் கவனமும் நம்மை வெற்றியின் பாதையில் இறக்கிவிடும் என்பதையே இந்த எளிய கதை நமக்கு உணர்த்துகிறது. நன்றி. இந்த அற்புதமான கதையை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்த சகோதரி டைகர் ராஜேஸ்வரி ஃப்ரம் அமராவதி புதூர் சிவகங்கை டைகர் கிளப் உறுப்பினர் அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்கட்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி, தொடர்ந்து நம்ம இன்றைக்கி கேட்ட கதை அப்படிங்கிறது ஒரு சின்ன கதை தான், ஆனால் ஆழ்ந்த பொருளை தருகிறது. ஒரு விவசாயி இருக்கிறார். அந்த விவசாயிக்கு அன்னைக்கு பிறந்தநாள். அந்த பிறந்தநாள் பரிசாக தன்னுடைய மனைவி அவங்களுக்கு ஒரு வாட்சு, ஒரு கை கடிகாரத்தை பரிசளிக்கிறார். இந்த கடிகாரத்தை கட்டி கொண்டு அவர் தன்னுடைய பணிக்கு செல்கிறார். அப்பொழுது அங்கே தன்னுடைய நிலத்தில் அவர் விவசாய வேலை செய்ய வேண்டி இருக்கிறது. அப்பொழுது கை கடிகாரம் நிச்சயமாக தண்ணீரோ அல்லது மண்ணோ பட்டுவிடும். அப்படிங்கிறதுனால அவர் என்ன செய்கிறாரு, தன்னுடைய கை கடிகாரத்தை எடுத்து தன்னுடைய வேஷ்டியில் முடிஞ்சுக்கிட்டு அவர் தன்னுடைய வேலைகளை தொடங்குகிறார். வேலையை முடித்து களைப்போடு அவர் இளைப்பாறும் பொழுது அப்பொழுது தான் கவனிக்கிறார், அவருடைய வேஷ்டியில் அவருடைய கை கடிகாரத்தை காணவில்லை. தன்னுடைய மனைவி பரிசளித்தது, அதுவும் பிறந்தநாளுக்கு பரிசளித்தது, அதுவும் அன்றைய தினத்திலேயே அந்த கை கடிகாரம் காணாமல் போனது அவரை ஒரு பதைப்பதைக்க வைக்கிறது. இப்போது அவர் கால் பதித்த இடத்திலெல்லாம் நிலத்திலெல்லாம் அவர் தேட ஆரம்பிக்கிறாரு. தேடியும் எந்த பலனும் இல்லை. ஏன்னா கை கடிகாரத்தை காணலை. ஸோ அவர் இங்கும் அங்குமாக அலைகிறாரு, ஓடுறாரு. அவருக்குள் ஒரு பதப்பதப்பு இருந்து கொண்டே இருக்கிறது. இப்போது ஒரு கட்டத்தில் தன்னால் தேட முடியல, தான் ஒரு பரிசை தொலைத்து விட்டோம் அப்படின்னு அவருக்குள்ள மனசுக்குள்ளே ஒரு பெரிய கவலை தொற்றிக்கொள்கிறது. இப்போது பார்க்குறாரு, பக்கத்து நிலத்தில் சிறுவர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். சிறுவர்களை அழைக்கிறாரு. அழைச்சிட்டு சொல்கிறாரு, இந்த மாதிரி என்னுடைய கை கடிகாரம் ஒன்று என்னுடைய நிலத்தில் தொலைந்து விட்டது. ஸோ நீங்கள் யார் கண்டுபிடித்து கொடுத்தாலும் உங்களுக்கு 5 ரூபாய் பணம் தருகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சிறுவர்களும் ஆர்வ மிகுதியில் அவங்களும் நிலமெல்லாம் ஓடுறாங்க, தேடுறாங்க. ரொம்ப நேரமாக விவசாயியும் சேர்ந்து தேடுறாரு. கை கடிகாரத்தை காணலை. அப்பொழுது அந்த வயலில் தான் தொலைந்தது அப்படிங்கிறது விவசாயிக்கு தெரிகிறது. ஆனால் கிடைக்கல. ஒரு கட்டத்தில் சிறுவர்களும் ஏமாந்து போய் விடுகிறார்கள். சிறுவர்களை அழைத்து அவர் சரிப்பா தேடுனது போதும், கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி அனுப்பி வைத்து கவலையோடு இருக்கிறார். அதில் ஒரு சிறுவன் மட்டும் மீண்டும் அந்த விவசாயியிடம் வருகிறான். சொல்கிறான், இந்த மாதிரி மீண்டும் நான் ஒரு முறை தேடி பார்க்கட்டுமா அப்படின்னு. அவர், ஏனப்பா இவ்வளோ பேர் இவ்வளோ நேரம் தேடிட்டோம், கிடைக்கல, நீ இனிமே தேடி எப்படி கிடைக்க போகுது அப்படின்னு. ஒரு முயற்சித்து பார்க்குறேன்னு சொல்கிறான். விவசாயியும் அவனை அனுப்பி வச்சுட்டு கவலையோடு அவர் மர நிழலில் அமர்ந்திருக்கிறார். இப்பொழுது அந்த சிறுவன் ஒரு 5-6 இடங்களை நிதானமாக பொறுமையாக அமைதியாக தேடுகிறான். ஒரு கட்டத்தில் அவனுக்கு கை கடிகாரம் கையில் சிக்குகிறது. அதை கொண்டு விவசாயியிடம் காட்டுகிறான். விவசாயிக்கு ஆச்சரியம், சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆனந்தம். அவரால் அதாவது பரிசு கிடைத்தது அது பரிசு பொருள் அப்படிங்கிறது அவர் கைக்கு கிட்டியது அப்படிங்கிறது ஒரு மகிழ்ச்சி. இருப்பினும் இத்தனை பேர் இத்தனை நேரம் தேடியும் கிடைக்காத ஒரு விஷயத்தை இந்த சிறுவன் எப்படி கொண்டு வந்தான்ங்கிறது தான் அவருக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி. அது ஒரு கேள்வியாகவும் அவருக்குள் இருக்கிறது. இப்போ அந்த கேள்வியை அந்த இளைஞனிடம், அந்த சிறுவனிடம் அந்த விவசாயி கேட்குறார்,
எப்படிப்பா கண்டுபிடிச்ச? இத்தனை பேர் தேடணும், இவ்வளோ நேரம் தேடணும் அப்படின்னு. இல்லை, நான் வந்து ஒவ்வொரு இடத்திலும் ஒரு அமைதியோடு நான் வந்து கூர்ந்து கவனித்தேன். ஏன்னா நீங்கள் தொலைத்தது அப்படிங்கிறது கை கடிகாரம். கடிகாரத்தில் ஒரு இசை அப்படிங்கிறது வந்து கொண்டே இருக்கும், சத்தம் ஓசை அப்படிங்கிறது வரும். ஸோ அந்த டிக் டிக் ஓசை கேட்கிறதா அப்படிங்கிறத கொஞ்சம் ஆழ்ந்து அமைதியாக கேட்டு பார்த்தேன். ஒரு இடத்துல அது சிக்கியது, அதனுடைய ஓசை எனக்கு கேட்டது, அதனால் அதை எடுத்துட்டேன் அப்படின்னு ஒரு அற்புதமான தத்துவத்தை அந்த இடத்துல விவசாயிக்கும் நமக்கும் அந்த சிறுவன் வழங்கினார். அது என்ன தத்துவம் அப்படின்னா, நாம் பரபரப்பு அவசரத்தில் தோல்வியையும் விரக்தியையும் ஏமாற்றத்தையும் இதைத்தான் நம்ம வந்து பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். எல்லாருமே இந்த உலகமே பார்த்திங்கன்னா அவசரம் அவசரம் அவசரம்னு ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த அவசரத்தில் தோல்வி விரக்தி ஏமாற்றம் இப்படி நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத முடிவில் சொன்னாங்க. அதே போல் அமைதி கவனம் அப்படிங்கிற ஒரு செயல்பாட்டினால் நமக்கு வெற்றி பாதை கிட்டுகிறது அப்படின்னு அற்புதமான அந்த தத்துவம் அந்த கதையின் வாயிலாக அந்த சிறுவனின் வாயிலாக விவசாயிக்கும் நமக்கும் கிட்டியது. ஸோ நாம் வந்து எவ்வாறாக பயணிக்கிறோம் அப்படிங்கிறது, விரைவாக பயணிக்கிறோம் அப்படிங்கிறது ஒன்று. ஆனால் அந்த விரைவில் கவனம் இருக்கா, அதில் அமைதி இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும். எல்லாரும் விரைவாக பயணிக்கிறோம் அப்படிங்கிறதுல பரபரப்பு அவசரம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறோம். நிதானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கடைபிடித்தால் வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறத இந்த கதை நமக்கு கற்றுக் கொடுத்தது. ஸோ ஒவ்வொரு அடியையும் ஒவ்வொரு பொழுதையும் ஒவ்வொரு நாளையும் நம்ம வந்து நிதானத்தோடு கவனத்தோடு அமைதியோடு செயல்படுத்தினால் நிச்சயமாக வெற்றி பெறலாம் அப்படிங்கிறது தான் நானும் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் வலியுறுத்துவேன். ஸோ அதுதான் இந்த கதையிலும் சொல்லப்பட்டது. இந்த அற்புதமான கதையின் வாயிலாக இந்த அற்புதமான கருத்துக்கள் வெளிவர உதவிய இந்த கதையை தேர்வு செய்து அனுப்பி வைத்த சகோதரி டைகர் ராஜேஸ்வரி ஃப்ரம் அமராவதி புதூர், சிவகங்கை டைகர் கிளப் உறுப்பினர் அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்கட்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி, தொடர்ந்து நம்ம இன்னொரு அற்புதமான ஒரு தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய ஒரு பேச்சை கேட்க போகிறோம். இந்த அற்புதமான தன்னம்பிக்கை பேச்சை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்திருப்பவர் அம்மா சகோதரி டைகர் ஜெயக்கொடி ஃப்ரம் தூத்துக்குடி. இவங்க தூத்துக்குடி டைகர் கிளப்போடைய உறுப்பினராக இருக்கிறாங்க. அம்மா சகோதரி டைகர் ஜெயக்கொடி ஃப்ரம் தூத்துக்குடி டைகர் கிளப் உறுப்பினர் அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும், அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும், அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும், அவர்களது தொழில் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்ற என்னுடைய வேண்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மொழிகளை அம்மா சகோதரி டைகர் ஜெயக்கொடி ஃப்ரம் தூத்துக்குடி டைகர் கிளப் உறுப்பினர் அவர்களுக்கு வழங்குமாறு அன்போடு கேட்டு இப்பொழுது வாருங்கள் அந்த தன்னம்பிக்கை பேச்சை கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம். எங்க அம்மா எப்படி தெரியுமா? என்னுடைய அம்மா, எங்க அம்மாவால தான் நான் இன்னைக்கு இங்க நிக்கிறேன். எங்க அப்பாவால தான் நான் இங்க நிக்கிறேன். என் அம்மாவும் என் அப்பாவும் என் இடத்துல எப்படி பேசுவாங்கன்னு சொல்றேன். நான் தோத்துட்டு வருவேங்க. நான் இப்படி காலடியில் உட்கார வச்சுட்டு எங்க அப்பா தலையை இப்படி தடவி கொடுத்துட்டு என்ன அப்படிமா கீழே உட்காருவேன். ஜெயிச்சுட்டேன்னா பக்கத்தில் உட்காருவேன், தோத்துட்டேன்னா கீழே உட்காந்துருவேன். பெட்டில் அப்பா உட்காந்துருப்பார், இப்படி தலையை தடுவார். ப்ரைஸ் கிடைக்கலையா? அப்பப்பா சொல்வார், இந்த வார்த்தை தாங்க ஆசீர்வாதம். இன்னைக்கும் நான் எடுத்துட்டு போறேன், குழந்தைகளுக்கு ஆசீர்வாதம் கொடுங்கள். வெறும் ஆசையை வளர்க்காதீர்கள், குழந்தைகளை ஆசீர்வதிங்கள். மனதார குழந்தைகளை ஆசீர்வதிங்கள். நான் சொல்லுகிறேன், இட் மேக்ஸ் மிராக்கிள்ஸ். உங்கள் மனதில் இருக்கக்கூடிய ஆழமான அந்த வார்த்தை இருக்குல்ல, அந்த குழந்தைகளை வளமாக்கும். எங்க அப்பா சொல்வார், ஃபானூஸ் பன்கர் ஜிஸ்கி ஹிஃபாசத் ஹவா கரே वो शम्मा क्या बुझे जिसे रोशन खुदा करे. என்ன அர்த்தம் தெரியுமா? அப்பா உருதுல தான் பேசுவார் என்கிட்ட. என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த அர்த்தத்தை சொல்றேன் பாருங்க. அப்பாவுடைய மனசு அம்மாவுடைய மனசு உலகத்துல யாருக்குமே வராது, யாருக்குமே வராது. இறைவனை பிரார்த்தித்துக் கொள்ளுங்கள். உங்களிடத்துல அப்பா அம்மா ரெண்டும் இருப்பாங்க. சில பேருக்கு அப்பா இருப்பாங்க, சில பேருக்கு அம்மா இருப்பாங்க, சில பேருக்கு யாரும் இல்லைனாலும் அந்த பொசிஷன்ல வேற யாராவது வந்திருப்பாங்க. பாக்கியசாலிகள் நீங்கள் எல்லோரும். எங்க அப்பா சொன்ன அந்த வார்த்தைக்கு அந்த கவிதைக்கு என்ன பொருள் தெரியுமா? வீட்டுல சிம்னி விளக்கு வச்சிருக்கீங்களா? சிம்னி விளக்கு இல்ல, அதுக்கு மேல ஒரு சிம்னி போடுவோம்ல. எதுக்கு போடுவோம்? என்ன காரணத்துக்காக போடுவோம்? தீபம் அணையாம இருக்கிறதுக்கு. தீபத்தை எது அணைக்கும்? காத்து அணைக்கும். சபாஷ்.
இருந்து தீபம் அணையாமல் சிம்மனி காப்பாற்றுகிறது இல்லையா? இந்த கவிதை சொல்லுது, காற்றை அணைய விடாமல் காப்பாற்றுவதற்காக சிம்மனியாக காற்றே வந்திருக்கான். அப்ப சொல்ற வார்த்தை, அந்த தீபம் அணையாமல் இருப்பதற்கு இறைவன் என்ன செய்கிறான்? காற்றையே சிம்மனியா அனுப்புறானா. அனுப்பிட்டு சொல்வார், அந்த தீபத்தை யாரால் அணைக்க முடியும்? அதற்குத்தான் இறையருள் இருக்கிறது. தோத்து வர பிள்ளை கிட்ட பேசுற பேச்சுங்க. நீ கவலைப்படாத, இறைவன் உன்னை காப்பாற்றுவான். உனக்கு எதையெல்லாம் தோல்வியாக இருக்கிறதோ அந்த தோல்வியே உன் வெற்றிக்கு காரணமாக அமையும். நீ கவலைப்படாதே என்று சொல்லக்கூடிய அப்பா. அம்மா எப்படி தெரியுமா? ஊர்ல எங்க சுத்தினாலும் சுல்தானா, கடல்ல மட்டும் கால் நினைச்சிரு. ஏன்? உன் காலை தொட்ட தண்ணி உலகம் எல்லாம் சுத்தம். இப்படி சொல்ற அம்மா. கிழிந்த பாயில் என்னை படுக்க வைத்துக் கொண்டு பறக்கும் கம்பளங்களை பற்றி கதை சொல்லி இருக்கிறாய் என் அம்மா. அதனால் அவள் கதைகளில் கிழிந்த பாய்கள் வந்ததே இல்லை. நான் இன்றைக்கு பறக்கும் கம்பளங்களில் இருக்கிறேன். நன்றி. இந்த அற்புதமான தன்னம்பிக்கை பேச்சை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்த அம்மா சகோதரி டைகர் ஜெயக்கொடி ஃப்ரம் தூத்துக்குடி டைகர் கிளப் உறுப்பினர் அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்கட்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி, தொடர்ந்து நம்ம பர்வீன் சுல்தானா அவங்களுடைய குரலில் நம்ம அந்த தன்னம்பிக்கை பேச்சு கேட்டோம். அந்த அற்புதமான தன்னம்பிக்கை பேச்சு அது அவங்களுடைய சொந்த வாழ்க்கையில் நடந்த, அவர்களுடைய தாய் தந்தையர்கள் நடந்து கொண்ட ஒரு விஷயத்தை நம்மளோடு பகிர்ந்து கொண்டார். அதையும் அவங்க ஸ்லாகித்து சொன்னாங்க, கண்ணில் கண்ணீரோடு சொன்னாங்க. ஸோ பர்வீன் சுல்தானா அவங்க சிறு வயதில் ஏதேனும் ஒரு தோல்வியுற்று வந்தால் தன்னுடைய தந்தையார் எப்படி நடந்து கொள்வார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தன்னை மேலே அமர்த்தி அவர் கீழே அமர்ந்து கொண்டு அவர் தன்னுடைய ஆசீர்வாதங்களை வழங்குவார் அப்படின்னு சொல்கிறார். ஆசீர்வாதங்களை வழங்குங்கள். இன்றைக்கி நிறைய காணாமல் போன ஒரு விஷயத்தில் இந்த ஆசீர்வாதங்களும் உண்டு. ஆசீர்வதிப்பது அப்படின்னா ஏதோ நாம் அவர்கள் நமது காலை தொட்டு வணங்க வேண்டும், நாம் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி எண்ணிக்கொண்டிருக்கிறோம். அதுவல்ல, நாம் அவர்களுக்கு ஆறுதல் சொல்கிறோம் அப்படிங்கிறதுல அவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும். அதை நாம் எப்படி சொல்கிறோம் அப்படிங்கிறத தான் அவர்களுடைய தந்தையார் உருது மொழியில் சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு சிம்னி விளக்கை பற்றி சொன்னாங்க. ஒரு விளக்கு, ஒரு தீபம், ஒரு நெருப்பு அது எதனால் அணைக்கப்படுகிறது அப்படின்னா காற்றை கொண்டு தான் அணைக்க முடியும். அப்போது காற்று நெருப்பை அணைத்து விடும் என்றால் அந்த காற்றை கொண்டே அந்த காற்றை அணைய விடாமல் தடுக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் சிம்னி அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ இது போல தான் உன்னுடைய தோல்வி தான் உன்னுடைய வெற்றிக்கான அடித்தளமாக இருக்க போகிறது. இப்பொழுது நீ பெற்ற தோல்வி உன்னை வெற்றி பாதையில் அழைத்து செல்லும் அப்படிங்கிறது தான் அவங்க அப்பா சொன்ன தத்துவமாக அந்த இடத்துல சகோதரி பர்வீன் சுல்தானா அவர்கள் குறிப்பிட்டாங்க. ஸோ நீ இன்னைக்கு தோல்வியுற்று இருக்கிற இந்த தோல்வி தான் உன்னுடைய வெற்றிக்கான காரணமாக இருக்க போகிறது. உன்னுடைய இறைவன் உன்னை கைவிட மாட்டான். எப்படி காற்றால் அணைய விடாமல் இருக்க காற்றையே காவல் வைக்கிறான் கடவுள் அப்படிங்கிற மாதிரி அந்த சிம்னி இருக்கிறதோ, அதே போல தான் உன்னுடைய தோல்வி உன்னுடைய வெற்றிக்கான ஒரு படியாக வைத்திருக்கிறான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாங்க. ஸோ தொடர்ந்து நம்ம இடைவேளைக்கு பிறகு அதை பற்றி பேசலாம். இப்பொழுது வாருங்கள், நம்மளுடைய 21 நிமிடம் அப்படிங்கிறது நிறைவுக்கு வருகிறது. நாம் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடுகிறோம். கிழக்கு மேற்காக தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும் தெற்கு வடக்காக தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கு வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்கிறோம், சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம். இரண்டாவது நாசிலும் சூப்பராக சுவாசம் பெறக்கூடிய இந்த வேளையில் நாம் அனைவரும் நமக்கு அருகில் இருக்கக்கூடிய குடிநீரை எடுத்து நிறுத்தி நிதானித்து ரசித்து ருசித்து பருகிக்கொள்கிறோம். தண்ணீர் பருகுதல் என்பது ஒரு கலை என்பதை மற்றும் நீங்கள் ஒவ்வொரு நாளும் நினைவில் கொள்ள வேண்டும். தண்ணீரை கடக்கு மடக்கு என்று குடிக்காமல் அதை நிதானித்து பருகி பாருங்கள். அதுவே உங்களுக்கு அற்புதத்தை தரும். வேறு தண்ணீரில் எந்த கலோரியும் கிடையாது. தண்ணீர் நாம் பருகுவதனால் நம்மளுக்கு நன்மை மட்டுமே கிட்டும். தண்ணீரை அதிகமாகவும் பருக வேண்டாம், தண்ணீரை மிக குறைவாகவும் பருக வேண்டாம். அதை ஒரு சமநிலையில் வைத்திருக்க வேண்டும். நம்மளுடைய உடலில் அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் தண்ணீர். இதையெல்லாம் நம்ம தண்ணீரை பற்றி நம்ம தெரிந்து வைத்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். அந்த தண்ணீரை நிதானமாக பருகினால் அதுவே ஒரு அற்புதமான அமிர்தம் அப்படிங்கிறத மட்டும் நினைவில் கொள்ளுங்கள்.
தண்ணீரை நாம் ரசித்து ருசித்து பருகினால் அதுவே மருந்து. நமது உடலில் ஏற்படக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளுக்கு நீரை அருந்த வேண்டும். அந்த நீரை நிதானித்து அருந்த வேண்டும். நீரை நித்தம் சுவைத்து அருந்த வேண்டும். இவை மட்டும் நாம் செய்தால் போதும், அந்த தண்ணீரை நமக்கு அற்புதமான மருந்தாக மாறும் அப்படிங்கிறத மட்டும் நினைவில் கொண்டு தண்ணீரை நம்ம பருகும் பொழுது அது ஒரு கலை என்பதை நாம் அறியணும். ஸோ தண்ணீர் இப்போ பருகி முடிச்சிருப்பீங்க. தண்ணீர் பருகி முடித்தவங்க இப்போது உங்களுடைய மொபைல் ஃபோனை கையில் எடுத்துக்கிட்டு கருத்து பதிவிட போயிடும். இன்றைக்கி நம்ம என்ன கருத்து பதிவிட போயிடும் அப்படின்னா, முதல் கேள்வி டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய தினசரி நடவடிக்கை அறிக்கையை சமர்ப்பித்து விட்டீர்களா? இது கேள்வி நித்தம் நித்தம் கேட்கக்கூடிய கேள்வி தான். ஆனால் அதற்கான பதில் நித்தம் நித்தம் வெவ்வேறு விதமாக ஆனந்தமாக அற்புதமாக சொல்லி பாருங்கள். டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட் ஃபில் பண்ணும்போதும் அதே எண்ணத்தோடு செய்யுங்க. நாளைக்கு நம்ம என்ன எழுத போகிறோம் அப்படிங்கிறத இன்றைக்கி நீங்கள் உணர்ந்து நீங்கள் அங்கே டிஏ ரிப்போர்ட் ஃபில் பண்ணுங்கள். அதாவது இப்போ நீங்கள் கேள்விக்கு பதில் சொல்லும்போது அற்புதமாக நான் பதிவு செய்தேன், ஆனந்தமாக பதிவு செய்தேன், உற்சாகத்தோடு அப்படின்னு பல்வேறு வார்த்தைகளை நீங்கள் இப்போ சொல்கிறீங்கல்ல. நான் என்ன சொல்கிறேன்னா, இன்றைக்கி இரவு நீங்கள் டிஏ ரிப்போர்ட் ஃபில் பண்ணும்போது அந்த உணர்வு நீங்கள் குறித்து வைத்து கொள்ளுங்கள். என்ன உணர்வோடு நீங்கள் டிஏ ரிப்போர்ட் பரபரப்போடு பண்ணுறது இல்லை தூக்க கலக்கத்தோடு பண்ணுவது அப்படிங்கிறதெல்லாம் காணாமல் போகணும் அந்த இடத்துல. இல்லை நம்ம நல்ல உணர்வோடு பதிவு செய்கிறோம். ஸோ அந்த நல்ல உணர்வு என்ன அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். அப்போது நம்ம கவனித்தாலே உணர்வு மாறும். அப்போது நம்ம எந்த உணர்வில் இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொண்டு அந்த உணர்வை மாற்றி நம்ம டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட் ஃபில் பண்ணும்போதே அந்த உணர்வை கொண்டு வாருங்கள். இங்கே சொல்வது அப்படிங்கிறது நான் இத்தனை நாள் உங்களை பழக்கப்படுத்தினேன். ஆனால் நீங்கள் டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட் ஃபில் பண்ணும்போதே அந்த உணர்வை உணர்ந்து, அல்லது உணர்வு வேறு மாதிரி இருக்குது அப்படின்னா அதை மாற்றி நீங்கள் நல்ல உணர்வோடு, அற்புதமான உணர்வோடு, ஆனந்தமான உணர்வோடு நீங்கள் அங்கே ஃபில் பண்ணுங்கள். ஃபில் பண்ணும்போது அப்பொழுது குறித்து வைத்து கொள்ளுங்கள் நம்ம என்ன உணர்வோடு இருக்கிறோம் அப்படிங்கிறத. அதை அடுத்த நாள் காலையில் நான் கேள்வி கேட்கும்போது நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். ஸோ இப்போது டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய தினசரி நடவடிக்கை அறிக்கையை சமர்ப்பித்து விட்டீர்களா? இது முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட் ஃபில் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு விஷயம் தோன்றும், இல்லைன்னா வேறு எப்பயாவது தோன்றி இருக்கும், இந்த ஒரு கேள்வி இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு. இந்த ஒரு கேள்வி இருந்தால் நல்லா இருக்கும், நம்ம நித்தம் செய்கிறோம், அதை ஏன் நம்ம குறிப்பிடலை அப்படின்னு ஏதேனும் ஒரு விஷயம் உங்களுக்கு தோன்றினால் அதை சொல்லுங்கள். இப்படி ஒரு கேள்வி இருந்தால் அது நன்றாக இருக்கும்னு உங்களுக்கு நித்தம் இப்போ யோசிக்கக்கூடாது. நித்தம் நீங்கள் நோட் பண்ணும் பொழுது அல்லது எப்பொழுதாவது உங்களுக்கு நினைவுக்கு வரும் பொழுது, ஆக இந்த கேள்வியெலாம் இருந்தால் நல்லா இருக்கும்னு தோன்றியிருந்தால் அந்த கேள்வியை எழுதுங்கள். ஒருவேளை அப்படி ஒரு கேள்வியே இல்லை, போதும் அப்படின்னு தோணுச்சுன்னா, இல்லை எனக்கு இவைகளே போதும் அப்படின்னு குறிப்பிடுங்கள். கேள்வி இருந்தால் கேள்வியை குறிப்பிடுங்க, அல்லது இவைகளே போதும் அப்படிங்கிறத குறிப்பிடுங்க. இதுதான் இரண்டாவது கேள்விக்கான விடையாக நான் எதிர்பார்ப்பது. நீங்கள் உங்களுடைய சஜஷன்ஸை சொல்லலாம், இல்லை போதும்னா அதை தாராளமாக போதும்னு பதில் சொல்லலாம். இது இரண்டாவது கேள்வி. மூன்றாவதாக நம்மளுடைய வெற்றி ஸ்லோகனை பதிவிட வேண்டும். அதை நீங்கள் ஆழ்மனதில் சொல்லி, வாய்விட்டு சொல்லி நீங்கள் எழுத வேண்டும். வாழ்க நலத்துடன், வாழ்க வளத்துடன், வாழ்க நலத்துடன், வாழ்க வளத்துடன். இந்த வெற்றி ஸ்லோகனை எழுதிட்டு நம்ம இப்போது நம்மளுடைய பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்துட்டு மீத இருக்கக்கூடிய ஆடியோ கேட்க வர்றோம். உங்களுடைய அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் வெற்றி பெற எங்களுடைய வாழ்த்துக்கள். தொடர்ந்து அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடிய 42 நிமிட நடைக்காரர்களுக்கான அடுத்த சுற்று தொடங்குகிறது. இப்பொழுது ஆண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் பெண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், ஆண்கள் லெஃப்ட் சைடிலும் பெண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதனை செய்வியில் அசைந்து கொண்டு இருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்துக் கொண்டு இருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து இடைவேளைக்கு முன்பாக சகோதரி டைகர் பர்வின் சுல்தானா அவங்களுடைய
தன்னம்பிக்கை பேச்சை நம்ம சொன்னோம். அவருடைய தந்தையார் அவங்கள எப்படி ஆசீர்வதிப்பாங்க, எப்படி உற்சாகம் ஊட்டுவாங்க அப்படிங்கிறத சொன்னாங்க. அதன் பிறகு அவருடைய தாயாரை சொன்னாங்க. அவர்களுடைய தாயார் சொல்லுவாங்களாம், நீ கடலில் கால் பதி, ஏன்னா உன்னுடைய கால்பட்ட நீர் இந்த உலகம் எல்லாம் சுற்றி வரும் அப்படின்னு ஊக்கப்படுத்துவாங்களாம். அதாவது இன்னொரு வார்த்தை சொன்னாங்க, கிழிந்த பாயிலிருந்து அந்த பறக்கும் கம்பளம் பற்றிய கதையை என்னுடைய தாய் எனக்கு சொல்வார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நாங்கள் ஏழ்மை நிலையில் இருந்தால் கூட என்னுடைய வாழ்க்கை எவ்வாறாக இருக்கும் அப்படிங்கிறத என்னை விஷுவல் பண்ண வைப்பாங்க. இன்றைக்கி நான் நல்லா இருக்கிறேன், அதற்கு காரணம் என்னுடைய தாய் தந்தையர்களுடைய ஆசீர்வாதம் அப்படிங்கிறத சொன்னாங்க. ஸோ ஒரு சிலருக்கு தாய் இருப்பாங்க, ஒரு சிலருக்கு தந்தை இருப்பாங்க, ஒரு சிலருக்கு 2 பேரும் இருப்பாங்க, ஒரு சிலருக்கு 2 பேரும் இல்லாமல் அந்த இடத்த வேறு யாராவது பூர்த்தி செய்வாங்க. ஸோ அவர்களிடத்திலிருந்து நாம் ஆசீர்வாதங்கள் பெற வேண்டும் அப்படிங்கிறத ரொம்ப அற்புதமாக தன்னம்பிக்கை பேச்சாக சொன்னாங்க. நாம் பிறரை உற்சாகம் ஊட்டும் பொழுது அவர்களுடைய தோல்வியாக இருந்தால் கூட நாம் அதிலே அவர்களை தோண்டு விடாமல் இருந்து விடாமல் நாம் பாதுகாத்து, அதுவே உனக்கு வெற்றிக்கான பாதை அப்படிங்கிறத அவர்களுக்கு உள்புகுத்தி அவர்களை உற்சாகம் ஊட்ட வேண்டும் அப்படிங்கிறத கூடுதலாக அந்த சொந்த கதையின் வாயிலாக நாம் தெரிந்து கொண்டோம். சகோதரி டைகர் பர்வீன் சுல்தான் அவர்களுக்கு நமது நன்றியை சொல்லி இந்த அற்புதமான ஆடியோவை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்த அம்மா சகோதரி டைகர் ஜெயக்கொடி ஃப்ரம் தூத்துக்குடி டைகர் கிளப் உறுப்பினர் அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி தொடர்ந்து நம்ம இப்போ ஒரு அற்புதமான ஒரு ஆலோசனை பேச்சு கேட்க போயிடும். அதாவது புத்தகம் படிக்க வேண்டும், ஏன் படிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஆலோசனையை கேட்க போயிடும். இந்த அற்புதமான ஆடியோவை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்திருப்பவர் சகோதரர் டைகர் பாலசுப்ரமணியன் ஃப்ரம் கரூர், இருப்பு, துபாய். இவங்க நார்த் சோன் டைகர் கிளப்போடைய கேப்டனாக இருக்கிறாங்க. சகோதரர் டைகர் பாலசுப்ரமணியன் ஃப்ரம் கரூர், இருப்பு, துபாய், நார்த் சோன் டைகர் கிளப் கேப்டன் அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும். அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும். அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று என்னுடைய வேண்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து, இப்பொழுது வாருங்கள் அந்த புத்தகம் படிக்க வேண்டும் என்ற ஆலோசனையை கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம். நிறைய ஆண்கள் இருக்கீங்க, உங்களுடைய மனைவிகளை நீங்கள் திருமணம் செய்து கொண்ட புதிதில் அல்லது திருமணத்துக்கு முன்னால் அவங்கள பார்க்கணும்னு எப்படிலாம் துடிச்சிருப்பீங்க. இப்போனா பிள்ளைகளுக்கு ஒரு கஷ்டமும் இல்லை, ஏன்னா நிச்சயதார்த்தம் ஆன உடனே கேன்சல் பண்ணிடுது. நிச்சயதார்த்தம் ஆனவுடனே, கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆகிறது வேற விஷயம், நிச்சயதார்த்தம் ஆனவுடனே கேன்சல் பண்ணிடுது. ஏம்மானா அவரோட நான் 12 நாள் பேசினேன், அந்த ஆள் எதுக்குமே லாய்க்கு இல்லைங்க. திருமணமாய் 10 வருஷம் பேச வேண்டியதை திருமணத்துக்கு முன்னாடி 12 நாள் எல்லாம் பேசிருச்சு. அது எதுக்குமே லாய்க்கு இல்லைன்னு சொல்லுது. அது ஆனால் நமக்கு அந்த வாய்ப்பெல்லாம் கிடையாது இல்லை. அப்போ எவ்வளவு ஆர்வம் இருந்திருக்கும். ஒரு வார்த்தை பேச மாட்டாளா, ஏய் ஒரு வார்த்தை சொல்லு பிள்ளை, ஏய் ஒரு வார்த்தை சொல்லு பிள்ளை, எல்லாரும் பார்க்குறாங்க, இப்போ ஒன்று சொல்லாதீங்க. இப்படி தானே அன்றைக்கு இருந்தது திருமணமான புதிதில். அந்த உறவு இப்படி தானே இருந்தது. பேசு 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 பேசுன்னு கெஞ்சின மனைவி திருமணமாகி ஒரு 15 வருஷம் ஆச்சுன்னு வைங்க. தாயே நீ கொஞ்சம் வாய மூடுறிய, இந்த பாரு உங்க அம்மா ஆரம்பிச்சிட்டா, இனிமே இந்த வீட்டில் யாருமே பேச முடியாது. நான் கேட்டேன், ஏன் சார் பேசு 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 அன்னைக்கு சொன்னீங்களா, அது என்ன ஆச்சு? அது அப்போ, அது போன வாரம் வடிவேல் சொல்லுவார், அது அப்போ அந்த திருமணமான அந்த மாப்பிள்ளை உட்காந்துருப்பாரு, சும்மா பேப்பர் படிக்கிற மாதிரி ஒரு பாவனை. அந்த திருமணம் அப்போதான் முடிச்சு அந்த பெண்ணு பின்னாடி நடந்து போகும், அதோடைய கொலுசு சத்தம் அவரோட காதில் கேட்கும். அதுவே ஒரு பரவசமாக இருக்கும். இப்போ திருமணமாகி 12-13 வருஷம் ஆச்சு, 15 வருஷம் ஆச்சு. அந்த அம்மா இப்போவும் கொலுசு போட்டிருக்கு. அந்த சத்தத்தை கேட்ட ஞாபகமாக இருக்கா உங்களுக்கு? இந்த 2 வளையல் போடுற போது, சமையல் உள்ள வேலை செய்கிற போது 2 வளையலும் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொள்ளும், சில்லிங் சில்லிங் சில்லிங்னு. அந்த சத்தமே பரவசமாக இருந்த காலம். இப்போ கணவர்களை மாத்திரம் நான் கேட்கல, மனைவிகளையும் சேர்த்து தான் கேட்குறேன். அவர் தெருவிலே வருகிற போது செருப்பு சத்தத்தை வைத்து அவர்தான் வருகிறார் என்று தெரிந்து கொண்டு வாசலுக்கு ஓடி வந்த காலங்கள் இப்போது எங்கே போயிற்று? வரும் வரும், வந்தா இங்க வராம எங்க போகுது? அவங்களோட அம்மா சொல்லுவாங்க, ஏய் மாப்பிள்ளை வரட்டும்,
இப்போ என்ன பண்ணுன்றதுக்கு எந்திரிச்சு நின்று கும்பிடணுமாண்ணே? அப்ப இந்த 2 பேருக்கு நடுவில் அன்பு இல்லையா? நீங்க சொல்லுங்க, அன்பு இல்லையா? அன்பு இல்லையா? என்ன இருக்கு? நம்ம என்ன நினைக்கிறோம், அவதானே இப்ப சொல்லி என்னத்த ஆக போகுது. இந்த அம்மா நினைக்குது, ஆமா ஆமா சொல்லி காலெல்லாம் முடிஞ்சு போச்சு, பாத்துக்கல, அப்புறம் வேலை இருக்கு, அடுப்புல குழம்பு கொதிக்குது, பிள்ளைங்களுக்கு செய்ய வேண்டியது இருக்கு. ஒன்றை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கடைசி வரை கைப்பிடித்து நம்மோடு வருவது வாழ்க்கை துணையாக இருக்கிற அந்த நபர் மாத்திரம்தான். சண்டைலாம் இருக்கும், சண்டை இல்லாம இருந்தா வாழ்க்கையாது. சண்டை இருந்தா நல்லது. சில வீட்டில் சண்டையே இருக்காதுன்னா எனக்கு பயமா இருக்கும். ஏன்னா சண்டை போட கூட லாயக்கில்லைன்ற ஸ்டேஜுக்கு போயிட்டா அந்த உறவு அதுக்கப்புறம் நல்லா இருக்காது. இதெல்லாம் ஒரு ஆளு இதுகிட்ட சண்டை போடணுமா, அந்த ஸ்டேஜ் அது. இங்க சண்டை போட்டா ரொம்ப நல்லது. சண்டைக்கு பிறகு வர சமாதானம் போல் இனிப்பான பதார்த்தம் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. நல்லா சண்டை போடுங்க, ஆனா பேசுறத நிறுத்திடாதீங்க. தொடர்பு இன்மை என்பதுதான் உறவுகளில் இருக்கிற ஆகப்பெரிய ஆபத்து. அப்போ என்ன நடக்கிறது என்றால், ஒரு கட்டம் வரையில் பிள்ளைகளை பற்றி கொண்டு வாழ்கிற வாழ்க்கையாக இருக்கிறது. ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிப்பதே பிள்ளைகள் மூலமா. அவரை கேளுடா, சாப்பிட வராரா இல்லையான்னு கேட்டு சொல்லு. ஏம்மா நீயே கேளம்மா, கேட்டு சொல்லு. ஏப்பா சாப்பிட்ட வரியா? ஆமா ஆமா, இவ சமைச்சு வச்சதுக்கு நான் வந்து வேற சாப்பிடணுமாக்கும். இப்படி பிள்ளைகள் மூலமாவே டிஸ்கஷன் நடக்கும். திடீர்னு அந்த பையன் கிளம்பி படிக்கிறதுக்கு எங்கேயா போயிடுவான், இல்ல கல்யாணம் ஆகி வேற வீட்டுக்கு போயிடும் அந்த பொண்ணு. இப்போ 2 பேருக்கு நடுவில் ஒரு வெற்றிடம் இருக்கிறது இல்ல, ரொம்ப பெருசா தெரியாது. அதில் வாழ்க்கையில எல்லாரும் பிஸியா இருக்கும். பல ஊர்களுக்கு போக வேண்டியிருக்கு, ஆஃபீஸில் வேலை ரொம்ப அதிகமாக இருக்கு, பிஸ்னஸ் ரொம்ப கஷ்டமா இருக்கு, காவல்துறை அதிகாரிகள் இருக்கிறார்கள், நிற்பதற்கு நேரம் இல்லை. அங்க ஓடணும், இங்க ஓடணும், அந்த பந்தோபஸ்து, இது இங்க கலவரம், அங்க எல்லாருமே பிஸியா இருக்காங்க. எவ்வளவு பிஸியா இருந்தாலும் வாழ்க்கையில 2 விஷயங்களுக்கான நேரம் வேண்டும். ஒன்று, டேக் கேர் ஆஃப் யுவர் ஓன் ஹெல்த். சார் இங்க ஆண்கள் இருக்கீங்க, உங்க மனைவிக்கு என்ன சார் நல்ல கிஃப்ட் கொடுத்துருக்கீங்க? இது மட்டும் என்ன சார் கிஃப்ட் கொடுத்துருக்கீங்க? பட்டுப்பாடை வாங்கி கொடுத்துருப்பீங்க. அதுக்கே பல பேர் தலையாட்ட மாட்டேன்றாங்க. என்னங்க இது அநியாயம்? நகை வசதி இருக்கிறவங்க வாங்கி கொடுத்துருப்பீங்க. அந்த அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும், ஒரு கடையில் பிரியாணி பிடிக்கும், கூட்டிட்டு போய் வாங்கி கொடுத்துருப்பீங்க. அந்த அம்மாவுக்கு 60வது பிறந்த நாள் வந்தது, உங்க அம்மாவுக்கு படம் வாங்கி கொடுன்னு காசு கொடுத்துருப்பீங்க. இதெல்லாம் கிஃப்ட் தானே? இதெல்லாம் விட பெரிய கிஃப்ட் ஒன்று நீங்க கொடுக்கணும். அது என்ன நான் இப்ப சொல்றேன், உங்களினுடைய ஆரோக்கியம் தான் உங்கள் மனைவிக்கு நீங்கள் கொடுக்கிற மிகப்பெரிய பரிசு. பெண்களுக்கும் அதே தான். உங்கள் கணவர்களுக்கு நீங்க கிஃப்ட் கொடுத்துருக்கீங்களா இல்லையான்னு தெரியாது, பிடிச்சதை சமையல் பண்ணி போட்டிருப்பீங்க. அந்த ஆளு மாத்திரம் நான் கார குழம்பு வச்சா 2 நாள் வச்சு வச்சு தின்னும் சொல்லி வச்சிருப்பீங்க. இதெல்லாம் கிஃப்ட் தானே? உங்க அப்பா பையன் வந்து எகிரி பேசினா அம்மா வந்து சொல்லும், அவரை எதிர்த்து பேசுற வேலையில வச்சுக்காத, வாய மூடு அப்படின்னு அந்த அம்மா சொன்னா அதுவே ஒரு கிஃப்ட் அந்த கணவருக்கு. பையன் முன்னாடி அவருடைய மானத்தை மீட்டெடுத்த கிஃப்ட். இதெல்லாம் நல்ல கிஃப்ட் தான். இதை விட பெரிய கிஃப்ட் ஒன்று நீங்க அவருக்கு கொடுக்கணும். இட் இஸ் நத்திங் பட் யுவர் ஓன் ஹெல்த். மனைவியினுடைய ஆரோக்கியத்தை விட கணவருக்கு பெரிய பரிசு எதுவுமே இல்லை என்பதை என்னுடைய வாழ்க்கையிலிருந்து தான் நான் தெரிந்து கொண்டேன். ஒரு கட்டத்துல அந்த கூட்டிலே இருக்கிற குஞ்சு பறவைகள் பறக்கும். அதுதான் வாழ்க்கையின் விதி, அதுதான் இயல்பு. நாடகத்துல நீங்க பாத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒவ்வொரு கேரக்டரும் போயிட்டே இருக்கும். திடீர்னு 2 கேரக்டர், கடைசி கேரக்டர் தான் நிற்கும். ஆலம் விழுதுகள் போல் உறவு 1000 வந்தும் என்ன, வேறென நீ இருந்தாய், அதில் நான் வீழ்ந்து விடாதிருந்தேன் என்று கண்ணதாசன் எழுதினாரு. அப்படி ஒருவர் கையை ஒருவர் பிடித்து கொண்டு நிறைவு வரை பயணம் செய்கிற உறவு என்பது வாழ்க்கை துணை ஒன்றுதான். அதனால மற்றவர்கள் முன்னால குற்றம் சொல்லாதீங்க. தனியா கூப்பிட்டு நாயே பேயெல்லாம் திட்டுறோம் தானே, அதை நீங்க வந்து திட்டிக்கலாம். மற்றவர்கள் முன்னால் குற்றம் சொல்லாதீர்கள். அவர்களுக்கு இல்லாத நிறைகள் கூட அவர்களிடம் இருப்பதாக சொல்லுங்கள். ஏனென்றால் நாம் சொல்லாவிட்டால் பாவம் யாருங்க சொல்ல போறாங்க? நம்பவே வெளி உலகம் கொடுமையானதாக இருக்கிறது அல்லவா?
வெளியுலகம் கொடுமையானது. அலுவலகங்கள்ல பலவிதமான பிரச்சனைகள். வீட்டுக்குள்ள வந்து ஒருத்தருக்கு ஒருவர் இப்படிதான், இந்த அக்செப்ட் பண்ணிக்கோ, நிறை குறைகள் இருக்கும், அதை அப்படிதான், அவ்வளவுதான் அவ கத்துவா, என்ன செய்யறது, அப்படிதான் அவ என்று வாங்கிக் கொள்ளுகிற மனப்பான்மை வந்துவிட்டால் வாழ்க்கை என்ற நாடகத்தில் நீங்கள் தான் ஜெயிப்பீர்கள் நண்பர்கள். நிறைவாக நான் இப்படி சொல்லுகின்றேன். கடவுள் அமைத்து வைத்த மேடை இணைக்கும் கல்யாண மாலை, இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் அன்று என்று கண்ணதாசன் எழுதினார். இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைக்கிற ஒரு விதி இருப்பதாக நான் நம்புகிறேன். வாழ்க்கை என்பது எழுதப்பட்ட ஒரு விதியின்படி நாம் செய்கின்ற பயணம். இந்த பயணத்தின் நிறைவில் எனக்கு என்ன கிடைக்கும் என்று எனக்கு தெரியாது, அது கடவுளினுடைய முடிவு. ஆனால் பயணம் செய்கிற பாதையை மகிழ்ச்சியானதாக மாற்றிக்கொள்வது முழுக்க முழுக்க என் கையில் இருக்கிறதே தவிர வேறு யார் கையிலும் இல்லை. நாம் செய்கிற பிரச்சனை என்னவென்றால், பயணத்தின் நிறைவில் என்ன கிடைக்கும் ஆன்னு ஓடிக்கிட்டு பாதையில் இருக்கிற அழகுகளை பார்க்கவே மறந்து விடுகின்றோம். எனவே பாதையில் இருக்கிற அழகுகளை பார்ப்போம். வாழ்க்கை என்ற நாடகத்தில் நாம் தோன்றுகிற காட்சிகளில் நாம் ஜெயிப்போம் என்ற தன்னம்பிக்கையோடு இந்த வாழ்க்கையை நடத்துவோம். அன்றாடம் நம்மை மலரச் செய்கிற ஒரே ஒரு வழக்கமாக புத்தகத்தை படிப்போம். உங்க எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோளை வைத்துவிட்டு நான் விடைபெறுகின்றேன். நம்ம எல்லாரும் ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொள்ளும் போது ஸ்டாண்டர்டா சில கேள்வியை கேட்போம். அது தமாஷா சொல்லுவாங்க, ரெண்டு பஞ்சாபிக்காரங்க ரெண்டு பெண்கள், பஞ்சாபி பெண்கள் 2 பேர் பார்த்தாங்கன்னா உங்க வீட்டில் துணி துவைச்சாச்சான்னு கேட்டுப்பாங்களாம். அதுதான் முதல் கேள்வியா இருக்குமா, துணி துவைச்சிட்டீங்களா வீட்டில். நாம பெரும்பாலும் என்ன கேட்போம், சாப்பிட்டாச்சா. இதுதான் நம்ம கேள்வி. ஏன்னா நம்ம விருந்தோம்பல் பண்பு அப்படிப்பட்டது. சாப்பிட்டாச்சா, அம்மா எப்படி இருக்காங்க, வீட்டில் எல்லாரும் நல்லம்மா, பொங்கலுக்கு என்ன துணியெல்லாம் எப்படி எடுக்க, இந்த மாதிரி பல கேள்விகள் வச்சிருக்கோம். PS1 பார்த்துட்டியா, வெந்து தணிந்தது காடு பார்த்தியா இல்லையா, சிப்பு எப்படி இருக்காருன்ற பல கேள்விகள் இருக்கிறது. இன்றிலிருந்து சேலத்து நண்பர்கள் ஒருவரை சந்திக்கிற போது என்ன புத்தகம் படிச்சுட்டு இருக்க என்ற கேள்வியை கேட்கிற ஒரு புது கலாச்சார வழக்கத்தை ஆரம்பிப்போம். ஏனென்றால் எந்த ஊரிலும் நான் கண்டிராதபடி 4 நாட்கள் புத்தக கண்காட்சியை எக்ஸ்டெண்ட் பண்ண வைத்திருக்கிற மகத்தான புத்தக கலாச்சாரம் இங்கே இருக்கிறது என்றால், சாப்பிட்டியா, நல்லா இருக்கியா எல்லாம் கேட்கலாம். அதோடு கூடவே சேர்த்து என்ன புத்தகம் படிச்சுட்டு இருக்க, இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் திணறுகிறவர்களாக நம்மில் பல பேர் இருக்கிறோம். புத்தகமா, போன வாரம் ஏதோ ஒருத்தன் என்னவோ ஒன்று கொடுத்தான், இது ஒரு புத்தகமா, இது ஏதோ ஒருத்தன் என்னவோன்றது புத்தகமா, இல்லைப்பா நான் இந்த புத்தகத்தை படிச்சுக்கிட்டு இருக்கேன், கஷ்டமாக தான் இருக்கு, இருந்தாலும் ஒரு மாதிரி படித்து ஒரு மாசத்துல முடிச்சிருவேன் என்று பதில் சொல்லுகின்ற ஒரு தலைமுறையை நாம் உருவாக்குவோம். ஒரே ஒரு காரணம் தான், இந்த அம்மா ரொம்ப வந்து இது பேச கூப்பிட்டதுக்கு நம்ம எல்லாருக்கும் இவ்வளோ பெரிய சிரமத்தை கொடுத்துட்டு போயிடுச்சுன்னு நினைக்காதீங்க. ஒரே ஒரு காரணம் தான், உங்கள் பிள்ளைகள் செல்லை விட்டு புத்தகத்தை எடுக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? நம்ம சொல்றோம்ல, எந்நேரம் அதுலயே இருக்கியே, அல்ல என்னதான் இருக்கு அப்படி கேட்கிறோம்ல. அவர்கள் செல்லை விட்டு புத்தகத்தை எடுக்க வேண்டும் என்றால் அப்பா அம்மாக்கள் படிப்பதை அவர்கள் பார்க்க வேண்டும். அப்போதுதான் அவர்கள் புத்தகத்தை படிக்க ஆரம்பிப்பார்கள். தாயும் தகப்பனும் புத்தகத்தை படிக்காத வீடுகளில் ஒரு புத்தகத்தை கூட குழந்தைகள் தொட மாட்டார்கள் நண்பர்களே. நீங்க இங்க 100 புத்தகத்தை வாங்கிட்டு போகலாம், அவங்க படிக்க மாட்டாங்க. அப்பாவும் அம்மாவும் படிக்கிற வழக்கத்தை வைத்திருப்பதை பார்க்கிற குழந்தைகள் தான் புத்தகத்தை பிரித்து படிக்க ஆரம்பிக்கிறார்கள். எனவே செல்லை விடு, புத்தகத்தை எடு என்பது உங்கள் பிள்ளைகளின் தாரக மந்திரமாக வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் படிக்க தொடங்குங்கள். புது புது உலகங்களின் புது புது ஜன்னல்களும் வாசல்களும் திறக்கட்டும். மேலும் மேலும் அறிவார்ந்த சமூகமாக தமிழ் சமூகம் எழுந்து நிற்க வேண்டும். புத்தக திருவிழாக்கள் அந்த தீபத்தை தூண்டுகின்ற, அந்த தீபத்தை ஏற்றுகின்ற ஏற்றிகளாக இருக்க வேண்டும் என்று கேட்டு நன்றி. இந்த அற்புதமான ஆடியோவை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்த சகோதரர் டைகர் பாலசுப்ரமணியன் ஃப்ரம் கரூர், இருப்பு, துபாய், நார்த் சோன் டைகர் கிளப் கேப்டன் அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி நம்மளுடைய 42 நிமிட நடையை நிறைவு கொண்டு வருகிறோம். வாருங்கள் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடுகிறோம்.
கிழக்கு மேற்காக தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும் தெற்கு வடக்காக தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கு வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கையை மடக்கி பறிக்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நாங்களின் வண்ணங்களை பறிக்கிறோம், சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பறிக்கிறோம். இரண்டாவது நாசிலும் சூப்பராக சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நாம் அனைவரும் கிழக்கு திசையை நோக்கி நின்று அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்து இன்றைய நாளை தொடங்குவோம். கூட்டு பிரார்த்தனை. இன்று நம்மோடு இணைந்து பயணித்த அத்தனை அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை இருக்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும். அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும். அவர்களது தொழில் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று நம்மளுடைய கூட்டு பிரார்த்தனையை நிறைவு செய்து இன்றைய நாளை நாம் தொடங்குவோம். இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக அமையட்டும். மீண்டும் சந்திப்போம், கலந்து சிந்திப்போம். வாழ்க நலத்துடன், வாழ்க வளத்துடன். நன்றி.